எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் அது சிவாலயமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வைஷ்ணவ திருத்தலமாக பெருமாளினுடைய ஆலயமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பிள்ளையார் கோவிலாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு முருகர் கோவிலாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அம்பாளினுடைய ஆலயமாக இருந்தாலும் சரி, எந்த ஆலயமாக இருந்தாலும் சுற்றி வந்து வணங்கிவிட்டு சிறிது நேரம் அமர்ந்திருக்க வேண்டும். அந்த ஆலயத்திலே சிறிது நேரம் அமர்ந்திருந்து விட்டு தான் அங்கிருந்து கிளம்ப வேண்டும். ஏதோ அவசரமாக கோயிலுக்கு போனோம், நேராக போனோம், அப்படி கன்னத்தில் போட்டு அப்படி சுற்றி சுற்றி வந்தோம், அப்படி வேக வேகமாக வந்துட்டு அப்படியே கிளம்பி வந்துடக்கூடாது. நிதானமாக ஒவ்வொரு சந்நிதியாக தரிசிக்க வேண்டும் சொல்றார். அது எந்த ஆலயமாக இருந்தாலும் ஒவ்வொரு சந்நிதியாக தரிசித்து விட்டு, ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு வழிபாட்டு முறை என்பது இருக்கும். ஒரு சிவாலயத்திற்கு போகும்பொழுது முதல்ல வாசல்ல இருந்தே நந்தியம்பெருமானுடைய அந்த கொம்புகளுக்கு இடையே நேராக அந்த மூலஸ்தானத்தை தரிசிக்க வேண்டும். அதற்கு முன்னாடி அதுக்கப்புறமா போய் அந்த நந்தியம்பெருமானுக்கு முன்னாடி போய் நின்று அவரிடம் அனுமதி பெற வேண்டும். நான் உள்ளே போகிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் முதல்ல விநாயக பெருமானையும் அப்புறம் சுப்பிரமணிய சுவாமி வழிபட்டு விட்டு அதனைத் தொடர்ந்து மூலவரை தரிசித்து விட்டு வெளியில் வந்து மறுபடியும் பிரதட்சணமாக வந்து நவகிரகங்கள் உள்ளிட்ட எல்லா சந்நிதிகளையும் தரிசிச்சுட்டு வரணும்னு சொல்கிறா. எல்லா சந்நிதிகளையும் தரிசித்து விட்டு வந்து இது சிவாலய வழிபாடு.